டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு நேராக நடத்தப்பட்ட காவலர்களின் தாக்குதலை கண்டித்து ஐஎன்டியூசி தலைமையில் மூணாறில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். நீட் கேள்வித்தாள் விவாதத்தில் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு பின்துணை அறிவித்து அங்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு நேராக காவலர்கள் நடத்திய தாக்குதலை கண்டித்து ஐஎன்டியூசி ரீஜனல் கமிட்டி தலைமையில் மூணாறில் கண்டன ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் தலைமையில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டு வரும் போராட்டத்தின் பாகமாக ஐஎன்டியூசியின் தலைமையில் மூணாறில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மூணார் டவுனில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா துவக்கி வைத்தார். அதை கொண்டு வந்து அதை எக்ஸாம் நடக்கும்போது பரீட்சை நடக்கும் பொழுது அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் செய்த பிஜேபியை வன்மையாக இந்த வேலைகளை கண்டித்து கொண்டு இந்த நாடே தழுவி ஜந்தர் மந்தில் இருந்து பார்லிமெண்ட் வரை நம்மளுடைய தலைவர் பார்லிமெண்ட்டுக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்ம பார்லிமெண்ட் வரை போராடக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் வரும்போது ஒரு காலிலே செருப்பு இல்லாத அளவுக்கு கூடி மனசாட்சி இல்லாத போலீஸுக்கார் அவரை தாக்கியதில் வன்மையாக கண்டித்து கொண்டு வரும் காலங்களில் நமக்கு நீட்டு தேவையில்லை என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பு தந்தது. ஐஎன்டியூசி ரீஜனல் கமிட்டி தலைவர் டி குமார் தலைமை வகித்தார். முன்னாள் எம்எல்ஏ ஏ மணி முக்கிய உரையாற்றினார். ஐஎன்டியூசி மாநில செயலாளர் ஜி முனியாண்டி, மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ் விஜயகுமார், ஐஎன்டியூசி மண்டலம் தலைவர் மார்ஸ் பீட்டர், மூணார் கிராம பஞ்சாயத்து துணைத் தலைவர் லக்ஷ்மி, ஜெயராஜ், முத்துராஜ் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.